ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வாஸ்தம் மார்க்கு சுவிசேஷம் 7 அதிகாரம் 30 நமக்கு பேக சொல்லப்படுகிறது. அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டில் படுக்கிறதையும் கண்டாள். அதாவது ஒரு ஸ்ரீ பார்த்தீங்கன்னா சிறப்புனைக்கியா தேசத்தாக்கிய கிரேக்கே என்ற ஸ்ரீயான அவளோட பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. அந்த தாய் அந்த பிசாசு எங்கெங்கேயோ போய் துரத்த பார்க்குறா. அந்த பிசாசு அந்த மகளை விட்டு போக மாட்டுது. அந்த மகள் அந்த அந்த தாயோட மகள் மனம் சோர்ந்து அதுக்கப்புறம் இயேசுவை பற்றி கேள்விப்படுறான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இந்த ஏசப்பா கிட்ட போன என் மகள் சுகக்கரின்னு சொல்லி விசுவாசம் நம்பிக்கையாக ஏசப்பா கிட்ட கேட்குறா. இது போல் என் மகள் பிசாசு பிள்ளையில் இருக்கிற ஆண்டவரே, என் மகளுக்கு சுகம் கொடுக்க முடியுமான்னு சொல்லி ஏசப்பானை கேட்கும்போது ஏசப்பா அவளுக்கு சில ஊமையாக அவர் சொல்கிறார். அதாவது அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது அல்ல ஸ்ரீன்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிற ஆண்டவர் நல்ல அது கரெக்டு தான் ஆண்டவர், இருந்தாலும் அந்த நாய்க்குட்டிகள் துணிகள் இருக்கு அந்த இதுவை சாப்பிடல சொல்லி ஏசப்பாவோட விசுவாசமாக சொல்லும்போது ஏசப்பாவோட விசுவாசத்தை கேட்டு, அதாவது அந்த ஸ்ரீ பார்த்தீங்கன்னா ஏசப்பா அறியாத ஸ்ரீ, ஏசப்பா வணங்காத ஸ்ரீ. ஆனால் இருந்தாலும் ஏசப்பா கிட்ட போனால் சுகம் கிடையாது சொல்லி ஏசப்பா நம்பி விசுவாசமாக கேட்குறான். விசுவாசமாக கேட்கும்போது ஏசப்பா அவளுக்கு சில ஊமைகள் சொல்லும்போது அதுலேயும் அவன் விசுவாசமாக உறுதியாக நிற்கிறான். ஏசப்பா நீங்கள் சுகம் கொடுப்பீங்க நம்புறோம் சொல்லி விசுவாசிக்கிறான். உடனே ஏசப்பா அவளோட விசுவாசத்தை கண்டு உடனே அவர் ஏசப்பா சொல்ல, உன் மகளுக்குள்ளே இருக்க பிசாசு போயிடுச்சு, நீ போ, உன் விசுவாசமே ஆகுறது சொல்லி ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்கிறார். அதே போல் அந்த மகளுக்குள்ள இந்த பிசாசு வெளியே போச்சு. அந்த மகள் கட்டில் நிம்மதியாக தூங்கி இருக்கா. அந்த ஸ்ரீ அவள் வீட்டுக்கு போகிறா. பார்த்தா அந்த மகள் சுகம் அடைஞ்சா. அந்த ஸ்ரீ ரொம்ப சந்தோஷமாக அடைஞ்சா. அதாவது பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறியாத ஸ்ரீயா விசுவாசமாக விசுவாசமாக பெற்றுக்கொண்டு போனா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி, நீங்கள் கிறிஸ்துவம் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அறியாதான் சரி, இந்த ஏசப்பா நம்பி நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுப்பாரு. அந்த ஸ்ரீ பார்த்தீங்கன்னா இயேசு அறியாத ஸ்ரீ, அதனால் விசுவாசமாக நம்பிக்கையாக வந்தார். ஏசப்பா அந்த நம்பிக்கை மாதிரி விசுவாசமாக அவளுக்கு என்ன வேணுமோ கர்த்தர் கொடுத்தாரு. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையிலும் சரி என்ன வேணுமோ இந்த ஏசப்பாட்ட கேளுங்க. நிச்சயமாக இந்த ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. உங்கள் வியாதியிலிருந்து சுகம் வேணுமா நிச்சயமாக இந்த ஏசப்பா கொடுப்பாரு. உங்களால் உங்களுக்கு திருமண காரியம் ஆகணுமா இந்த ஏசப்பார்கள் நிச்சயமாக திருமண காரியம் நடத்துவார். உங்களுக்கு வீடு வேணுமா இந்த ஏசப்பார்கள் நிச்சயமாக உங்களுக்கு வீடு கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன வேலை வேணுமா இந்த ஏசப்பார்கள் வேலைகள் நிச்சயமாக வேலை கொடுப்பாரு. அதாவது இந்த ஏசப்பாக்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ சரி நீங்கள் விசுவாசமாக இந்த ஏசப்பா கொடுப்பாரு சொல்லி நம்பிக்கையாக வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. எப்படியாப்பட்ட பிசாசு பிடியில் நீங்கள் இருந்தாலும் சரி, எங்கெங்கேயோ போய் இந்த பிசாசு போகலை, எங்கெங்கேயோ போய் நீங்கள் அது போய் பண்ணி அந்த பிசாசு போகலை, இந்த ஏசப்பா நம்பி நீங்கள் வாங்க. எப்படியாப்பட்ட பிசாசு இந்த ஏசப்பா துரத்துவார். இவர் சர்வ வல்லம் உள்ளது, ஒரு அக்னி உள்ள தேவர். இவர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். விசுவாசமாக வரும்போது நம்ம விசுவாசமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று இந்த ஏசப்பா நம்பி நீங்கள் விசுவாசமாக இந்த ஏசப்பா கிட்ட கேளுங்க. நிச்சயமாக இந்த ஏசப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுப்பாரு. இந்த ஏசப்பா நம்புறவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் கிறிஸ்துவங்களை அறிந்தாலும் சரி, கிறிஸ்துவங்களை இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அறியாதாலும் சரி, இந்த ஏசப்பா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்னமோ கொடுப்பாரு. இந்த ஏசப்பா நம்பும் போது அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த ஸ்ரீ பார்த்தீங்கன்னா விசுவாசமாக விசுவாசம் பெற்றுக்கொண்டு போனான். நீங்களும் விசுவாசமாக இந்த ஏசப்பா எடுக்கல நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு.